சூப்பர் சூப்பர் மூவி. ஸ்டோரி அதுல மூணு காலகட்டம் இருக்கும். அதுல ஒண்ணு வந்துட்டு ஓல்டு காலகட்டம், ஒரு மீடியவியல் வரும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வரும். அது மூணையும் பிளெண்ட் ஆகுனா ஒரே அந்த மூணு கேரக்டர்ஸும் டொவினோ ரொம்ப நேச்சுரலா அப்படியே நடிச்சு வச்சிருக்கு. அது வர்த்து தான், கொடுக்க பைசுக்கு வர்த்து தான். பேக்ரவுண்ட் மோஸ்ட்லி வந்து டைரக்ஷன் அண்ட் கூன் அண்ட் கீத் எவ்ரி லிட்டில் மோஷன்ஸ் ஆர் கரெக்ட்லி டேக்கன். டைரக்ஷன் செம்மையா எடுத்திருக்கு, ஆக்டிங் ஆல்சோ அண்ட் மியூசிக் ஆல்சோ. அந்த லாஸ்ட் மியூசிக், அந்த லாஸ்ட்ல வருந்த அந்த லாஸ்ட்ல மியூசிக், அது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான். பக்காவா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான் இந்த நேரம். ரொம்ப பிடிச்சி போச்சு. நைஸ் மூவி, ரியலி நைஸ் மூவி. இல்ல ஓகே ஃபீல் தான், லேகே இல்ல. அந்த இந்த சில மூவி பார்க்கும்போது இந்த லேக் வரும் இல்ல, அந்த மாதிரி லேக் இல்ல. இந்த சேம் ஃப்ளோயா போயிட்டே இருக்கு. செம்ம மூவி தான், ரொம்ப பிடிச்சி போச்சு. மணியன் கேரக்டர் தான் இந்த மூவில மெயினா வருது. ஆனா எல்லா கேரக்டரும் இந்த மூணு கேரக்டரும் டொவினோ தான் நடிச்சேன். மூணு கேரக்டருக்கும் மூணு இதுல ரொம்ப நல்லாவா ஆக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் மூவி தான். எனக்கு ஸ்பெஷலி கூஸ்பமா இருந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் தான். அது ரிவீல் பண்ண முடியாது. ஒரு அம்மாவை பேசி பண்ண ஒரு சீன் தான். அது அம்மாவே ஒரு ஹீரோயின் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சீன் கிளைமேக்ஸ்ல வந்துரு. அதான் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு கூஸ்பம் அந்த மாதிரி ஒரு சீன். ஆமா பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. மலையாளிஸை விட தமிழன்ஸும் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு.